ஃப்ரெண்ட்ஸ், இன் அண்ட் யாங் அப்படின்னா அது ஒரு சீன தத்துவம். 3000 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு சீன தத்துவம். இரு வேறு சக்திகள் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்து கொள்ளும். அதாவது திருமண உறவில் கணவன் மனைவி இருவரும் இரு வேறு சக்திகளாக இருப்பார்கள், ஆனால் ஒருவரை ஒருவர் பூர்த்தி செய்து கொள்வார்கள். அதுதான் திருமணம். அப்படி இருந்தால்தான் அந்த திருமணம் வெற்றிகரமான திருமணமாக இருக்கும். மைக்கேல் ஒபாமாவின் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்யானை பற்றி அவர் அழகாக இந்த பிகமிங் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதைத்தான் நான் இன்று சொல்லப் போகிறேன். மைக்கேல் ஒபாமா ரொட்டீன் அண்ட் ஆர்டரை விரும்புபவர், ஆனால் பாரக் ஒபாமா அதை விரும்பவில்லை. மைக்கேல் ஒபாமாவிற்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு படகு, போட் தேவைப்பட்டது. ஆனால் பாரக் ஒபாமாவால் கடலில் கூட சர்வைவ் பண்ண முடியும், வாழ முடியும் என்று சொல்லலாம். வாரத்தில் 3 நாட்கள் இல்லை 4 நாட்கள் பாரக் ஒபாமா மறைந்து விடுவார். வீட்டுக்கு வரமாட்டார். வெளியில் இருக்கும் விடுதியிலோ ஹோட்டலிலோ தங்கி விடுவார். அவருடைய இந்த பொலிட்டிக்கல் வார்ஃபேர் வேலை நிமித்தமாக வெளியே தங்கி விடுவார். ஆனால் வீட்டிற்கு வரும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது அவர் இந்த குழந்தைங்க ஷாஷா மாலியா அவங்களுடைய குழந்தைங்க கூட தரையில் புரண்டு உருண்டு விளையாடுவார். பாரக் ஒபாமா மைக்கேல் ஒபாமா அவருடைய மனைவி மைக்கேல் ஒபாமா சொல்லும் அந்த ஜோக் இதுக்கெல்லாம், நகைச்சுவைக்கெல்லாம் நல்லா சிரிப்பார். அவரை கட்டி அணைப்பார். அவருடைய காதல் இன்னும் அவர் மேல் இருக்கிறது என்பதை உணர்த்துவார். பின் திரும்பியும் மறைந்து விடுவார். இதுதான் அவர்களுடைய ரொட்டீனாக மாறிவிட்டது. அப்பொழுது அவர் எங்கேயோ ஹோட்டலில் தங்கி விடுவார் இரவு நேரங்களில். மைக்கேல் ஒபாமா பத்திரமாக வீட்டில் அவருடைய குழந்தைகளுடன் மிகவும் அந்யோன்யமாக இரவு நேரங்களில் தங்குவார். அப்பொழுது அவங்களுடைய பாத்திரம் கழுவும் மிஷின் டிஷ்வாஷ் உரிமை கொண்டிருக்கும் இரவு நேரத்தில் என்று மைக்கேல் ஒபாமாவோட ஆப்சன்ஸை வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஆப்சன்ஸை எப்படி உணர்ந்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். வேறு வழி இல்லாமல் பாரக் ஒபாமாவோட ஆப்சன்ஸை மைக்கேல் ஒபாமா ஏற்றுக்கொண்டார். மைக்கேல் ஒபாமாவும் ஒரு லாயர், பப்ளிக் ஸ்பீக்கர், ஒரு